எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா என் பொண்ணு அப்சானா தான் பண்ணது. அவளுக்கு கிராஃப்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அவள் வந்து ஏதாவது ஒன்று அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பாள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம ராசி டிப்ஸ் சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான். நீங்கள் பெயிண்டிங் கலர்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருள் வச்சே தான் பண்ணுறேன். இப்போ ப்ளூ கலருக்காக உஜாலா தான் எடுத்திருக்கேன். பிங்க் கலருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். இதுதான் இப்போ நமக்கு தேவையான பொருள். இதை வச்சு நம்ம எப்படி அந்த கிராஃப்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2 டம்ளரில் ஆஃப் டம்ளருக்கு தண்ணி வந்து வச்சுருக்கோம். இப்போ இதில் இந்த எசன்ஸை வந்து 1 டம்ளரில் 1 கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பிங்க் கலர் தான் இந்த டம்ளரில் சேர்க்குறேன். அடுத்த டம்ளரில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலருக்காக உஜாலா சேர்க்குறோம். நமக்கு எந்த அளவுக்கு கலரோட திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலருக்கு வந்து நீங்கள் ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே A4 ஷீட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ளூ கலர் வாட்டரை வந்து நம்ம அந்த A4 ஷீட்டில் தண்ணியை வந்து நல்லா அப்படி தெளித்து கொடுக்க போகிறோம். இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து தண்ணி தெளிக்கணும். ஒரே மொத்தத்துக்கு நம்ம தண்ணி தெளிச்சிட்டோம்னா அந்த ட்ராப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக கிடச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டோம் அப்படின்னா அழகான ட்ராப்ஸ் வந்து சூப்பரான ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் இருக்க தண்ணியை நம்ம கீழே கொட்டிடணும். ஒன் சைடாக கொட்டினீங்க அப்படின்னா அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த அச்சு ரொம்ப அதிகமாகிடும், பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நம்ம வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோமோ அந்த மெத்தடில் வந்து தண்ணியை வந்து கீழே கொட்டிடுங்க. கொட்டிட்டிங்கன்னா அந்த பேப்பர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிங்க் கலர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையுமே வந்து இந்த மாதிரி தெளித்து கொடுத்துருங்க. நீங்கள் தெளிக்கும் போது கண்டிப்பாக கீழே நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு அந்த தரை வந்து வீணாயிரும். அதனால் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே A4 ஷீட் வச்சு இந்த மாதிரி தெளித்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அந்த மெத்தடில் அந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே கொட்டணும். அப்போ தான் அந்த ட்ராப்ஸோட ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிங்க் கலரும் ப்ளூ கலரும் எடுத்திருந்தோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான கலர் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பிங்க் ப்ளூ எடுத்துருக்கனால அது ரெண்டையுமே சேர்த்து வச்சு இந்த பேப்பரில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் போட்டுக்கலாம். அடுத்ததாக பிங்க் கலர் போட்டுக்கலாம். இதே நீங்கள் பெயிண்டிங் கலர் வச்சு பண்ணாலும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம 2 கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அதோட கலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஒன் சைடாக சாய்ச்சிடாமல் அப்படி நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி தண்ணியை வந்து கீழே கொட்டிடுங்க. கொட்டிட்டிங்கன்னா இப்போ இந்த பேப்பரும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா பேப்பரையுமே வந்து காய வைக்க போகிறோம். நல்லா காய வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த பேப்பரை வச்சு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு காஞ்சிட்டு இருக்கட்டும். இதுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம டாஸ்க் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டாஸ்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக குயிக்காக வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் வந்து செலக்ட் பண்ண ஒரு 17 பேரை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க பேரெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். இவங்கள வந்து குலுக்கல் முறையில் நம்ம லக்கியான 3 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம பேர் எழுதி குலுக்கல் முறைக்கு போட்டிருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு லக்கி வின்னர் யாருங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நிஷானா, கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூம்மா. நீங்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் தான் நம்மளோட கிவ் அவேவோட ஃபஸ்ட்டு வின்னர். இப்போ செகண்ட் வின்னர் யாருங்கிறத பார்க்கலாம். ஆசியா, கங்க்ராச்சுலேஷன்மா, தேங்க்யூம்மா. எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. நம்ம சொன்ன டாஸ்க்கை குயிக்காக ஃபாஸ்ட்டாகவே பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ. அடுத்த தேர்டு வின்னர் யாருங்கிறத பார்க்கலாம். ஜெசினா, கங்க்ராச்சுலேஷன்மா, தேங்க்யூம்மா. ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம சொன்ன டாஸ்க்கை குயிக்காகவே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. நம்மளோட கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண அந்த 17 சிஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க.
நம்ம சொன்ன டாஸ்க்கை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதுவும் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இந்த கிவ்அவேல செலக்ட் ஆகாத சிஸ்டர்ஸ் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கிவ்அவே அடிக்கடி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அதில் நீங்கள் திரும்பவும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லக்கியான 3 வின்னர்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான கிஃப்ட் வந்து ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட கிராஃப்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக காஞ்சி வந்துருச்சு. இப்போ அந்த பேப்பரில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பென்னு இல்லை ஸ்கெட்ச் கூட எடுத்துக்கலாம். அந்த அச்சு, அந்த ட்ராப்ஸோட அச்சு எப்படிலாம் இருக்கோ அதே ஷேப்பில் நீங்கள் வந்து அப்படியே லைன் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி போடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப் மாதிரியே பேப்பர் வந்து கிடச்சிரும். இப்போ பாப்பா பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெண்ணை வச்சு தான் ட்ரா பண்ணுறா. இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்ட் பேப்பர் இப்படி தான் அந்த மேப் பேப்பர் மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் வச்சு தான் போட்டிருக்கா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸை இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணும் போது நாலேஜ் வந்து அதிகமாகவே கிடைக்கும். இப்போ பாப்பா பண்ணது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் போட்டிருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிவ்அவே எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.